ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேசி. லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வி க்ளோ எல்இடி டிவி இதே மாதிரி பிளேஸில் நம்ம உட்காந்து இதோட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னாச்சுன்னா வியூவில் வந்து ஒரு அப்டேட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா டிவி வந்து எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வியூ டிவியில் என்னென்ன சேஞ்சஸ்ன்றது அந்த ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னன்றது. சப்போஸ் நான் சொல்கிற இதில் ஏதாவது அடிஷ்னலாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே அந்த ஃபீச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பேன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்னா அப்டேட் பண்ணுறது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், வியோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் டீமுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் வந்து எதுக்காக கொடுத்துருந்தீங்கன்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், இது வந்து கூகுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கூகுளோட ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து வியூ சைடில் எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது இதை வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ட்வேரோட கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளோட தான். ஸோ அவங்க எப்போ அப்டேட் தராங்களோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டிவியில் ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காம நீங்கள் யாராச்சுமே வந்து இந்த விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. எனக்குமே வந்து இந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆச்சு. அதை நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சாஃப்ட்வேரோட கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் கூகுள் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வியூ கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. இந்த டிவின்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கூகுள் டிவி எந்தெந்த ஓஎஸ் எல்லாமே கூகுள் ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளோட கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இமீடியட்டா நம்மளோட நான் ஏன் பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க ஸ்டார்டிங்கே நான் இன்ட்ரோல சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப இன்னுமே வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் எக்ஸாக்டாக இருக்குன்றத வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவியில் இருக்கிற அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐகான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஐகான் வந்து நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. எல்லாமே வந்து ஸ்கொயராக இருந்திருக்கும், ரொம்பவே பெருசாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்பேஸுமே வந்து நிறைய எடுத்திருக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த அலைன்மெண்ட் எல்லாமே மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. எல்லா ஐக்கானுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்போட எல்லா ஐகான்ஸுமே வந்து மாறி இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்சை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இருக்கிற சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸ்லேருந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா போதும். இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரீஆர்டர் அண்ட் ஆட் ஆப்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்பை வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த 3 வெர்டிக்கல் லைன்ற மாதிரி இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும் நம்மளோட ரிமோட்டில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலிருந்து மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன பிளேஸில் வேணுமோன்றது. நம்ம இதை வந்து அந்த பழைய வீடியோலே சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் என்னன்றது. பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ஃபீச்சர் இங்கேயே அந்த மெனு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ரீஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எங்கே வேணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆப் வந்து அங்கே சுற்றி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் நோட் பண்ணது இந்த ரெண்டுமே ஆட் ஆப்ஸ் அண்ட் ரீஆர்டர். ஆட் ஆப்ஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆப்ஸ் மெனுக்கு போயிடும். இப்போ இந்த ரெண்டு விஷயமே வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இப்போதைக்கு கரண்டாக இருக்கிற சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து டிவி ஆன் பண்ணதுக்கு அப்புறமாகவே டைரெக்டாக நீங்கள் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், செட்டிங்ஸ் பட்டன் வரவே இல்லை. நான் செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணி பிடிச்சாலுமே ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டேங்குது பாருங்கள் செட்டிங்ஸு. ஸோ இந்த ஒரு பக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஹோப் அகைன் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கியர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு மேஜர் இம்பாக்டாக இருக்காது. பட் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி இயர்லியராக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் வந்தோன்னா நம்ம செட்டிங்ஸ் கொடுத்துட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே பெட்டராக ஒரு கன்வீனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து இதில் இஷ்யூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்களுமே நோட் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இஷ்யூவை. அதுக்கப்புறமான சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சர்ச் ஐக்கானில் இருந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற இது கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மெனு வந்து சைடில் இருக்கிற அந்த மெனு பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஹைலைட் ஆகும் அந்த ஐக்கானு. ஹைலைட் ஆன உடனே அதுக்கப்புறமா நம்ம ஓகே கொடுத்தா இந்த மெனு வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த இதுக்கு ஸ்விட்ச் ஆகும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் நான் நோட் பண்ணியிருந்தேன் என்னன்ட்டு. இங்கிருந்து நீங்கள் செட்டிங்ஸ் பேஜுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வர முடியும். டைரெக்டாக நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது, அது வந்து பக்கு.
இது நான் வந்து நோட் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் அந்த அனிமேஷனோட டிரான்சிஷன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுமே இல்லை இப்படி தான் இருந்ததா, இல்லை இப்போ சேஞ்ச் ஆயிருக்கான்னு தெரியல. பட் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அனிமேஷன் டிரான்சிஷன். ஸோ இது வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் இது அப்படியே ஓப்பன் ஆகும், வேறு மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த டிரான்சிஷன் வந்து இந்த ஸ்லைட் மாதிரியான ஒரு டிரான்சிஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து சேஞ்ச் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு சேஞ்சஸ் இது. அண்ட் தென் நம்ம இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவி வந்து என்ன கரண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இதுவுமே வந்து வியூ டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் கால் பண்ணுறப்ப என்ன கேட்டேன்னா, இதுவுமே இனிமேல் வந்து ஆண்ட்ராய்டு வந்து 11 ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான அப்டேட் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்றதை கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கண்ட்ரோல் எல்லாமே வந்து கூகுள் கிட்ட தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எல்லாமே எதுவாக இருந்தாலும் அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து ஓஎஸ் ரிலேட்டடாக அப்டேட் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையா. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் டிவி 11 ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்கான அப்டேட் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யார் சைட்லேயுமே, வியூக்கே வந்து இன்னும் கூகுள் சைட்லேருந்து அப்டேட் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்குமே தெரியாது இதுக்கப்புறம் இது எப்போ வந்து இந்த டிவி வந்து ஆண்ட்ராய்டு நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் தருவாங்கன்றது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அண்ட் தென் நமக்கு என்னன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மே 1, 24 அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஆயிருக்கு ஆஃப்டர் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறமா. அதே நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம் அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு பல மாதம் கழிச்சு அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவிக்கு. நீங்கள் சப்போஸ் யாராச்சும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வியூ டிவியை மறக்காமல் வந்து சிஸ்டம் அப்டேட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த சிஸ்டம் அப்டேட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் இருந்தால் மறக்காமல் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷனில் ரன் பண்ணுங்க எப்பவுமே. ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் டிடெக்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணது. ஸோ ஓகே. அண்ட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஎஸ்பி மூலிமா வந்து ஓஎஸ் ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமான்றது என்னன்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் பண்ணிங்கன்னா மறக்காமல் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஸ்டோரேஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரேஜில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதே 7.3 GB தான் ஓகேங்களா இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதுலேயுமே எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4.3 GB அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த மெனுவோட டிசைனுமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே மாறி இருக்குது எனக்கு கேட்டிங்கன்னா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் பர்சனலாக என்னென்னா லாஸ்ட் டைமே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆடியோ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் டிவியில் நீங்கள் கரண்ட்டாக என்னென்ன ஆடியோ ப்ளே ஆகுதோ அது எல்லாமே இது கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நம்ம ப்ளே ரெக்கார்டட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா அது என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை நம்ம லாஸ்ட் டைமே நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ணனா இல்லைன்றது எனக்கு கிளியராக தெரியல. பட் மேக் பண்ணப்போ என்னன்னா இது ஃபீச்சர் ஒர்க்கே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறமா நான் ஜஸ்ட் ஒரு மைன்யூட்டான ஒரு சேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை ரெக்கார்ட் ஆடியோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணுறப்போ சிஸ்டம் சவுண்ட் வந்து நான் வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி டாட் சவுண்ட் கேட்கும் இல்லையா. ஸோ அந்த சவுண்டு வந்து ஒன்ஸ் நான் டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளே ரெக்கார்ட் ஆடியோ கிளிக் பண்ணால் அகைன் ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சரௌண்டிங் இருக்கிற சவுண்ட் எல்லாமே ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னுமே வந்து ப்ராப்பராக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டென்ட் மேக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து ஒரு சரியான ஒரு ஃபீச்சர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் ஆடியோ வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே வந்து சவுண்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியூச்சரு. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே ரெக்கார்ட் ஆடியோ இருக்குது, சேவ் பண்ண சேவ் ஆகுதான்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் வந்து நம்ம கிளியராக என்னென்னு பேசுவோம். அண்ட் தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை டிசேபிள் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இதோட மேஜராக இருக்கிற ஒரு யூஐ சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஓடிடிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு யூடியூப்லேயோ கண்டென்ட் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு ஏதாவது வந்து பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மெனுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதோட லே அவுட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதில் வந்து மேஜராக அப்கிரேடாக நான் பார்த்தது என்னன்ட்டு. ஸோ அது அந்த 3 வெர்டிக்கல் லைன் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் இந்த ரிமோட்டு.
இந்த பட்டனை கிளிக் பண்ணினா போதும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கீழே வந்து ஹரிசான்டலில் இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வியூ க்ளோ எல்இடி டிவியில் நீங்கள் அந்த செட்டிங்ஸில் வந்து இந்த மெனு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வெர்டிக்கலில் வந்து ஷோ ஆகும். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து லே அவுட் எல்லாமே வந்து ஹரிசான்டலில் வந்து ஸ்விட்ச் மாற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நான் நிறைய வந்து சோனி டிவியில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்துருக்கேன். அவங்களோட டிவியில் இந்த மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாட்டமில் வந்து ஹரிசான்டலில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் அதே மாதிரி இதோட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது பார்க்கவே வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மேஜரான ஒரு புதுசான ஒரு சேஞ்சு. அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் பிக்சர் கண்ட்ரோல் பண்ணால் பிக்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நீங்கள் ஒன்ஸ் பிக்சர் அதை கிளிக் பண்ணினா திரும்ப அகைன் வந்து நம்ம ஓல்டர் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. பட் இந்த இந்த ஷோ ஆகிற இந்த மெனு மட்டும் கீழே வந்து ஹரிசான்டலில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சவுண்டு சேஞ்ச் பண்ண நினச்சினாலும் அகைன் ஆஸ் யூஷுவல் எக்ஸிஸ்டிங்கில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து லே அவுட் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் வெர்டிக்கல்லேருந்து ஹரிசான்டல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கிட்டு அந்த இது எல்லாமே உங்களால் கீழே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஸ்க்ரீன், ஆடியோ ஒன்லி, பிக்சர் சைஸ். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜராக இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அப்கிரேடு. இது இல்லாமல் அடிஷ்னலாக சம் பக் ஃபிக்சர்ஸ் அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிற ஸ்பீடு இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கின்ற மாதிரி வியூ சைடுன்னு சொன்னாங்க. பட் என்னதான் வியூ சைடில் சொன்னாலுமே அவங்களே நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கையில் எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக இது எல்லாமே கூகுளோட என்டையர் சாஃப்ட்வேரோட கண்ட்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே வரும். அண்ட் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜராக இருக்கிற சேஞ்சு. இதுலேயுமே ஒரு சில பக் இருக்குன்றது நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் அடிஷனலாக நீங்கள் ஏதாவது ஃபீச்சரோ இல்லை பக்கோ ஏதாவது ஃபைன் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். அண்ட் அந்த ஆடியோ ஃபீச்சரை மட்டும் நம்ம என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் செப்பரேட்டாக வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி பேசுவோம். என்னன்றது அந்த ரெக்கார்ட் பண்ண சேவ்லாம் பண்ண முடியுதா என்னன்றதை வந்து கிளியராக பேசுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.